ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இது வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து சில காரியங்களை நாம் முக்கியமாய் அறிந்து கொள்ளப் போகிறோம். நாம் சுருக்கமாக நான் செய்திக்குள்ளே கடந்து போகிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, அதற்கு முன்னோட்டமாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கின்றேன். இயற்கையாகவே ஒவ்வொரு மனுஷனுடைய சரீர வளர்ச்சியானது தனக்குத்தானே அதை அறிந்து கொள்ள முடியாது. சரீர வளர்ச்சியை தனக்குத்தானே அறிந்து கொள்ள முடியாது. நமக்கு முன்னால் இருக்கிறவங்க தான் பார்த்து சொல்லுவாங்க, பையன் வளர்ந்துட்டானே, இல்லை வளர்ந்துருச்சுப்பா அப்படிம்பாங்க. ஆனால் நமக்கு தெரியாது நம்ம வளர்ந்துட்டோமா அப்படின்னு அதுக்கப்புறம் யோசிச்சு பார்ப்போம். இயற்கையாக அந்த குணம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்கிறது. சரி, அது மற்றவர்களுக்கும் அல்லது பெற்றவர்களுக்கும் உடன் இருப்பவர்களுக்கும் தான் அந்த வளர்ச்சி அவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் வளர்ந்து வருகிறத பெற்றோர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க. சரி, அப்போ ஒவ்வொருவருக்கும் பாருங்க, அவர்கள் பிறந்த நாள் வரும்போது தான் அவங்களுக்கு வயசே ஞாபகம் வரும். சிலருக்கு பிறந்த நாளும் மறந்து போயிடும். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளா, ஆமா இல்லை அப்படிம்பாங்க. அப்போ அந்த பிறந்த நாள் வரும்போது தான் உங்களுக்கு ஒரு வயசு அதிகமாகுதுங்கிற அந்த எண்ணம் அன்னைக்கு தான் வரும். ஓ, 50 தொட்டுட்டான், 50 வயசு ஆயிடுச்சு, 30 வயசு ஆயிடுச்சு, 20 வயசு ஆயிடுச்சுன்னு அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். சரி, அப்போ ஒரு முழுமையான ஒரு மனுஷனை நாம் அறிந்து கொள்ள முடியவே முடியாது. நம்ம முழுமையான மனுஷன் இந்த பூமியில யாருமே இல்லை. பரிபூர்ணம் பெற்ற மனுஷன் அப்படின்னா யாருமே இல்லை. எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல சின்ன சின்ன குறைவுகள் இருக்கத்தான் செய்கிறது. சில பலவீனங்கள், சில சுகவீனங்கள், சில எதிர்பார்ப்புகள், சில போராட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அப்ப அந்த ஒரு முழுமை, ஒரு பரிபூரணம், ஒரு பூரணம் இல்லை. நான் உங்களிடத்துல கேட்கிறேன், ஒரு மனுஷன் எப்பொழுது முழுமையான மனுஷனாக மாறுகிறான், அல்லது எப்பொழுது ஒரு பரிபூர்ணம் பெற்ற மனுஷனாக எப்பொழுது மாறுகிறான்? சொல்ல முடியுமா உங்களால? 10வது முடிச்ச உடனே பரிபூர்ணம் ஆயிட்டாங்களா? காலேஜ் முடிச்சுட்டான் அப்புறம் ஃபுல் பரிபூர்ணம் ஆயிட்டான், முழுமையான மனுஷன் சொல்ல முடியுமா? இல்லை திருமணம் முடிச்சுட்டாங்க அதனால முழுமையான மனுஷனை மாட்டான்னு சொல்ல முடியுமா? பிள்ளைகள் பெற்றெடுத்துட்டாங்க அதனால அந்த அவன் வந்து முழுமையான மனுஷனை மாட்டான்னு சொல்ல முடியுமா? நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல சம்பாத்தியத்தில் இருக்கிறான், நல்ல வீடு கட்டிட்டான், அப்போ முழுமையான மனுஷனா மாறிட்டான்னு அர்த்தமா? எப்போ முழுமை வருது அவனுக்கு மனுஷனுக்குள்ள? இப்போ சாகும்போதா? கர்த்தருக்குள்ள இருக்கும்போது முழுமையான மனுஷனாக மாறுகிறான். ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பதில். மரணம் வரும்போது சிலருக்கு முழுமை ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எப்போ மரணம் வந்துருச்சு, பூர்ணமான வயசுல மறிச்சானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேட்டு பாருங்க, அவன் தீராத ஆசையோட செத்து போயிருப்பான். கடைசி நேரத்துல கூட போறேன்னு சொல்லிட்டு தீராத ஒரு ஆசையோட செத்து போயிருப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, அவன் வந்து பல ஆசையோட செத்து போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முழுமை எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால், ஒரு வசனத்தை வாசிங்க, அதுக்கப்புறம் செய்தி தொடர்றேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், அப்பொழுதுதான் பரிபூரணம் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். 13 வாசிங்க. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஊமைகளாக அவர்களோட பேசுகிறேன். அப்போ உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். என்ன உள்ளவன்? விசுவாசம் உள்ளவன், திராணி உள்ளவன், தகுதி உள்ளவன், திறமை உள்ளவன். அவன் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூரணமும் அடைவான். அப்போ எப்போ பரிபூர்ணம் அடைகிறான்னாக்க, சகல விதமான ஞானமும் பலனும் அறிவும் ஜீவனும் நமக்குள்ளே பெருகுகிற பொழுது அவன் பரிபூர்ணம் அடைந்து கொண்டே வருவான். அவனுக்கு தான் கர்த்தர் பரிபூர்ணத்தை, அந்த முழுமையை கர்த்தர் கட்டளையிடுகிறார். சரி, இது எடுத்துக்காட்ட தான் சொல்லியிருக்கேன், செய்தி அல்ல. இதுக்கு பின்னால செய்தி வருகிறது. சரி, அப்போ கிட்டத்தட்ட 80-90 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க பூர்ணமாயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள அவர்களுக்கு ஏற்ற ஞானம் கிடைக்கவில்லை, அவர்களுக்கு போதிய அந்த திறமை இல்லை, அல்லது அவர்கள் போதிய அளவுக்கு அவர்கள் உலகத்தை ஜெயிக்க முடியவில்லை. இதெல்லாம் அவங்கள முழுமைப்படுத்த முடியாது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல முதல்ல நான் துவங்குறேன். இந்த எபிரேயர் 7:28 கர்த்தர் சில வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த நியாயப்பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசிரியராக ஏற்படுத்துகிறது.
பின்பு உண்டான ஆணையோடு வசனமோ என்றென்றைக்கும் பூரணமான குமாரனை ஏற்படுத்துகிறது. அப்ப பூரணமான மனுஷனை ஏற்படுத்துகிறது எது? வசனம் உள்ள போக போகத்தான் ஞானம் வரும். வசனம் உள்ள போக போகத்தான் அவனுக்கு திறமைகள் வரும். வசனம் உள்ள போக போகத்தான் ஆற்றல் வரும். வசனம் உள்ள போக போகத்தான் அவனுக்கு சகலத்தையும் ஜெயிக்க முடியும். ஆவியின் கனிகள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள எப்போ கர்த்தருடைய வார்த்தை உள்ள போகுதோ அப்பதான் முழுமையான மனுஷனா மாற முடியும். கர்த்தருடைய வார்த்தை உள்ள போய் கிரியை செய்யாத வரைக்கும் அவன் முழுமையை அடைய முடியாது. இந்த முழுமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் நியாயப்பிரமாணங்கள் காலகட்டத்தில் சில பிரமாணங்களும் கட்டளைகளும் நியமங்களும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கப்பட்டது. பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரதான கட்டளைகள் 10. இந்த பிரதான கட்டளைகள் 10 தவிர மோசையினால் கற்றுக் கொடுக்கப்பட்ட, மோசைக்கு தேவன் கொடுத்த அந்த திட்டங்களின் அடிப்படையிலே எழுதப்பட்ட சட்டங்கள் 613 சட்டங்கள். 613 + 10 சேர்த்து மொத்தம் 623 சட்டங்கள், நியாய பிரமாணங்கள் வேதத்திலே உண்டு. அதுல 365 சட்டங்கள், 365 பிரமாணங்கள் செய்யக்கூடாது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். மீதமுள்ளதை கழித்துக் கொள்ளுங்கள், அதெல்லாம் செய்யலான்னு வரும். இந்த சட்டத்திட்டங்கள்னால மனுஷன் முழுமையாயிர முடியுமா? முடியல. சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்ததுனால மனுஷன் முழுமையா மாறிட முடியுமானா முடியல. அதனாலதான் எபிரேயர் 7:28 சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாணமானது, இந்த சட்டங்களானது பலவீனமுள்ள மனுஷரை பிரதான ஆசிரியர் ஏற்படுத்துகிறது. ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடு விளங்கிய வசனமோ என்னென்றைக்கும் பூரணமான குமாரனை ஏற்படுத்துகிறது. சட்டம் போட்டாக்க இன்னைக்கு எத்தனை பேர் சட்டத்தை மதிக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். ஹெல்மெட் போட்டு தான் போகணும்னு ஒரு சட்டம் போட்டாங்க. எத்தனை பேர் ஹெல்மெட் போட்டு போறாங்க நீங்க பாத்துக்கங்க. அப்ப அவங்கள சட்டத்தை மதிக்கல, அதை அவங்கள பூரணப்படுத்த முடியல. சீட்டு பெல்ட் போட்டு தான் போகணும், அது யாரும் மதிக்கிறது இல்லை. நான் சொல்றேன் 2 எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இது மாதிரி நிறைய சட்டங்கள் இருக்கு. இந்த இடத்துல 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகலாம், ஒரு இடத்துல போடுங்க 5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகணும்னு போட்டிருப்பான். ஆனா அந்த இடத்துல 50ல போவான். அப்போ சட்டத்திட்டங்கள் எல்லாம் மனுஷனை முழுமைப்படுத்த முடியவில்லை. யார் சட்டத்தை மதிக்கிறது இல்லை. உண்மையிலே மதிச்சு நடந்தா இந்த உலகம் நிச்சயமா உருப்பிட்டுரும். நிச்சயமா நம்ம தமிழ்நாடு ரொம்ப உருப்பிட்டுரும். ஆனா யாருமே அது கடைபிடிக்கிறது இல்லை, கீழ்ப்படுகிறது இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏதோ ஒரு சட்டத்தை மட்டும் நான் கடைபிடிக்கிறேன் கீழ்ப்படிங்கிறதுக்காக நம்ம முழுமையான மனுஷனை மாறிட்டங்கிறது அர்த்தம் இல்லை. எல்லா சட்டங்களையும் கடைபிடிக்கணும். இந்த சட்டங்களை கடைபிடிக்க முடியாததுனால தான் இயேசு கிறிஸ்துவை தேவன் பூமிக்கு அனுப்பினார். எதுக்கு? இந்த சட்ட திட்டங்களை, நியாயப்பிரமாணங்களை எல்லாம் முடிப்பதற்காக. நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இயேசு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை முடிக்கிறதுக்கு தான் வந்தார். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீங்க பாருங்க, அதாவது சட்ட திட்டங்களாகிய இந்த பிரமாணங்கள் எல்லாம் பலவீனமான மனுஷர்களை தான் ஏற்படுத்துது. ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் அவங்களும் பலவீனப்பட்டிருக்கிறாங்க. அவங்களும் ஒரு நாள் மறிச்சு தான் போவாங்க. ஆனா இந்த வசனம் என்னைக்கு மறிக்காது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. இந்த வசனம் தான் ஒரு மனுஷனை பூரணமானவனாக மாற்றுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து எதற்காக பூமிக்கு வந்தார்? இப்ப நான் சொன்னதுனால அதை சொல்றீங்க. இயேசு கிறிஸ்து ஒருவேளை பூமிக்கு வந்தார் இல்லையா, அதை நிறைவேற்றி முடிச்சிருக்கலாமே. ஒரு 2 வயசுல 3 வயசுல நிறைவேற்றி முடிச்சுட்டு போயிருந்திருக்கலாமே. ஒரு 5 வயசுல, ஒரு 7வது படிக்கும்போது, 10வது படிக்கும்போது. இயேசு கிறிஸ்து படிச்சாரா? இல்லை. அவர் கல்லாதவராயிருந்தும் இந்த வேத வாக்கியங்களை இவ்வளவு அறிந்து வைத்திருக்கிறாருன்னு ஆச்சரியப்பட்டாங்க. இப்படி பேசுகிறாருன்னு ஆச்சரியப்பட்டாங்க. அவர் கல்வி கற்காதவர். சரி, ஏன்னா அவர் சகல ஞானமும் அவருக்குள்ள இருக்கு. அவரை தான் கல்வியை உருவாக்குனது அவர் தான். சரி, அப்போ வந்த உடனே அவர் பாவத்தையும் சாபத்தையும் பரிகரித்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி போயிருக்கலாமே. குறிப்பிட்ட காலங்கள் அவர் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30வது வயதுல தான் ஞானஸ்நானம் பெற்றார். எல்லாருக்கும் உலகறிந்த உண்மை, இது யுனிவர்சல் ட்ரூத். இயேசு கிறிஸ்து எப்போ ஞானஸ்நானம் பெற்றாரு? தன்னுடைய 30வது வயதுல யோர்தான் நாட்டுல யோவான் ஸ்நானன் கையினால அவர் ஞானஸ்நானம் பெற்றார். ஏன் 30வது வயசுல ஞானஸ்நானம் பெற்றாரு? 14 வயசுல ஞானஸ்நானம் கொடுத்துருக்கலாம்ல அவருக்கு. 30 ஒரு வயது ஆட்டுக்கு சமமா? நல்ல தெளிவாக சொல்லிருங்க.
எடுத்து வாசிங்க. அப்போ என்னாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. எடுத்தவங்க சீக்கிரம் வாசிங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யும்படி சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரையுள்ள எல்லாரையும் எண்ணி தொகையிடுவாயாக. ஆரம்பம் எந்த வயசு? 30 வயசு ஆனவங்களை தான் ஆசரிப்பு கூடாரத்துல வேலை செய்யும்படியா செலக்ஷன் பண்ணணும், தேர்ந்தெடுக்கணும். இவர் ஆசரிப்பு கூடாரத்துல வேலை செய்யும்படியா வந்தாரு இல்ல, இந்த முழு உலகத்தையும் தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரட்சிப்பதற்காக அந்த தகுதியை 30வது வயதிலே பெறுகிறார். இப்ப தேவனுக்கென்று பணிவிடை செய்யணும்னா அதற்கு ஒரு தகுதியான வயது இருக்கிறது, அது 30. ஆகையினாலதான் 30 வயசு வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். தன்னுடைய 30வது வயதுல தான் ஞான ஸ்நானம் பெறுகிறார், அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் முறைமையின்படி. ஆக 30 என்பது ஒரு பூரணத்தை குறிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு அடுத்து 60 என்பது அது சம்பூரணத்தை குறிக்கிறது. 90 என்பது அல்லது 100 என்பது பரிபூரணத்தை குறிக்கிறது. 30க்கு 60க்கு அடுத்து 90 தான் வரணும். ஆனா 100, 30, 60, 100மாக தான் பலன் கொடுத்தது. அப்ப 100ங்கிறது பரிபூரணத்தை குறிக்கிறது. அதனாலதான் 100 வயசுல, பரிபூரண வயசுல தான் ஆபிரகாமுக்கு ஈசாக்க கொடுத்தார். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கு. சரி, அப்ப 30, 60, 100 பூரணம், சம்பூரணம், பரிபூரணம். நிறைய பேர் வச்சிருப்பாங்க, பரிபூரணம் சம்பூரணம்ங்கிற பேர்லாம் வச்சிருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. சரி, அப்ப என்னாகமம் 4:3 பிரகாரம் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்காக 30 வயது தகுதியுள்ள வயதாக கருதப்படுகிறது. இப்ப எபிரேயருக்கு வாங்க, 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். என்ன சொல்றாரு? இந்த 30 வயதுல தான் நன்மை தீமை என்னன்னு தெரியும். இப்ப 14 வயசுல தெரிஞ்சிருது, அது வேற பக்கம், அது வேற. உலகத்தின் காரியங்கள் எல்லாம் 14 வயசுல தெரிஞ்சிருது எது நன்மை தீமைன்னு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த பகுத்து அறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடைய வயது 30. ஞானமா நடக்கிறது, ஞானமா நடக்கக்கூடிய அந்த நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினாலே பகுத்தறியத்தக்கதாக கிரியை செய்யக்கூடிய வயது 30. ஆகவே 30 வயது வரையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் காத்திருந்தார். அதற்கு பிறகு ஸ்நானம் பெற்றார். அடுத்த வந்த 3.5 ஆண்டுகள் அவர் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்தார். அநேக அற்புத அடையாளங்களை நடத்தினார். அதற்கு முன்னால் அவர் அற்புத அடையாளம் செஞ்சிருப்பாரா, செஞ்சிருக்க மாட்டாரா? செய்திருக்கலாம். ஏன்னா அவர் செய்திருக்கிற அநேக அற்புத அடையாளங்களை எழுதுவதற்கு இடம் இல்லைன்னே எழுதியிருக்க ஒரு வசனம் சொல்லுது. அவர் நிறைய செஞ்சிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்த போது, நம் கடந்த இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில நாம் அதை வாசித்தோம். பரம சேனையின் திரள் கூட்டம் இந்த பூமியில வந்து இறங்கி, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மத்தியிலே பிரியமும் உண்டாவதாக என்று வாழ்த்து பாடல் பாடினார்கள். யாரு? தூதர்கள். பரம சேனையினுடைய திரள் கூட்டம் இந்த பூமியில வந்து பாடினது. ஆனால் அதற்கு பிறகு பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 நம்ம வாசிக்கலாம். அந்த நாட்களில் ஞானஸ்நானம் பெற்றார். ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டது. ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதை கண்டார். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஏன் பிறந்தப்ப இந்த வார்த்தை சொல்லலையே? இவர் தான் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன்னு ஏன் அன்னைக்கு சொல்லல? ஏனென்றால் அந்த பிறந்த குழந்தைக்கு அது எந்திரிச்சப்ப எதுவுமே செய்ய முடியாது. பாருங்க, எல்லா உயிரினமும் பார்த்தீங்கன்னா குட்டி போட்ட உடனே குட்டி துள்ளி ஓடும். கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னு பாருங்க, போட்ட அது 10 நிமிஷத்துல எந்திரிச்சு நின்றும்.
அடுத்த 4 மணி நேரம் பார்த்தா காணாம போயிடும். என்னன்னா ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்க மற்ற எல்லாருமே பார்த்துக்கோங்க. எல்லா இந்த விலங்குகளும் சரி, குட்டி போட்டா அது தானா எந்திரிச்சு ஓடும், தானா பால் குடிக்கும், தானா போய் இங்க சுத்திட்டு இருக்கும். ஆனா மனுஷன் மட்டும்தான் 1 வயசு வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. தூக்கிட்டு போயிட்டு ஆகணும், தூக்கிட்டு வந்தது ஆகணும். ஆமா, எல்லாம் கவனமா பார்த்து ஆகணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து குழந்தையாய் பிறந்த போது, இந்த பூமியில மனுஷனாய் அவதரித்த போது பரமசனின் திரள் கூட்டம் வந்து வாழ்த்து பாடினது, ரைட். ஆனால் வானத்திலிருந்து சத்தம் கேட்கவில்லை. எப்ப சத்தம் கேட்டுச்சு? ஞானஸ்நானம் பெற்ற போது. இவரே என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று அந்த வார்த்தை கேட்டது. மத்தேயு 16 அதே வசனம் தான், நீங்க வாசிங்க. 13ஆம் வசனம், மத்தேயு 16 13ல இருந்து 17 வரைக்கும் பின்பு வாசிங்க. இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதவே கேட்கிறாரு, மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வந்த என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். வேறு சிலர் எரேமியாவோ அல்லது வேற எந்த தீர்க்கதரிசியோ திரும்ப வந்திருக்கிறார்னு சொல்றாங்க. அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். மத்தவங்க எல்லாம் சொல்றதை சொல்லட்டும், என் கூட இருக்கிறீங்கல்ல 12 பேரு, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? சீமோன் பேதுரு அதுக்கு முதல்ல பதில் சொன்னவரு சீமோன் பேதுரு. அவர் பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். இயேசு பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, அப் டு டேட் சொல்றாரு, உன் தகப்பன் பேரை சொல்லி சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, உன்னுடைய அறிவோ ஞானமோ உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா தாமே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்றார். அப்ப மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை யாருன்னு சொல்லி அவர் அடையாளப்படுத்துறாருன்னா, ஜனங்கள் கேட்கிறாங்க, ஜனங்கள் சொல்றாங்க, எலியா வந்துட்டாரு, எரேமியா வந்துட்டாரு, தீர்க்கதரிசியில ஒருத்தர், எல்லாம் சொல்றாங்க. ஆனா பேதுருவுக்கு மாத்திரம் வெளிப்படுத்தினது, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர், எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? நம்முடைய பாவங்களின் சாபங்கள் நீக்குவதற்காக பரிசுத்த ஆட்டுக்குட்டியாக, தேவ ஆட்டுக்குட்டியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நமக்காக பலியாக போகிற பலி ஆடாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதான் கிறிஸ்து. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அது 1 யோவான் 5:20 வாசிச்சீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார் என்று அந்த யோவான் புத்தகத்துல 1 யோவான்ல நாம் வாசிக்கிறோம். அடுத்த வசனம் பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. நான் சீக்கிரமா அதுக்கு உங்களுக்கு கொண்டு போய் முடிக்கிறேன். 8ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. அதுல நீங்க 39 வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க 8ஆம் அதிகாரத்தை. அதுல இப்ப 14 முதல் 17 வரை நம்ம வாசிக்கலாமா? அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. 19ஆம் வசனம் வாசிங்க. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்துக் கொண்டிருக்கிறது. யார் வெளிப்படுவதற்கு இந்த சிருஷ்டி காத்துக்கிட்டு இருந்துச்சா? தேவனுடைய புத்திரர்கள். தேவனுடைய புத்திரன் சொன்னவா கர்த்தருடைய பிள்ளைனா ஒருத்தர் மட்டும்தான், அவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. இப்ப நாம அவரோடு கூட சேர்ந்து பாடுபட்டதுனால, அவரோடு கூட உடன் சுதந்திரராய் இருக்கிறபடினால, யாரெல்லாம் அந்த முழுமைக்கினராய் கடந்து போகிறார்களோ, அந்த பரிபூரணத்தினராய் கடந்து போகிறார்களோ,
அவர்களும் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இன்னும் ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, தேவனை பின்பற்றுகிற எல்லாருமே தேவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களாம் கடவுள் சொன்னா ஏத்துக்குவாங்களா யாராவது? ஆனா நம்ம தேவனை பின்பற்றுகிறவர்கள் தானே, நம்ம தேவர்கள் சொல்லலாமா? சொல்லணும்னு வேதம் சொல்லுது. நீங்க கடவுள் சொன்னா யாரும் ஏத்துக்குவாங்களா? நம்மளே ஏத்துக்க மாட்டோம், என்னை போய் கடவுளுங்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு, வெரி குட், வாசிங்க, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அந்த வேத வாக்கியம் தவறாத அல்லவே. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் தான் சொல்லி இருக்கு. நம்ம ஏத்துக்க மாட்டோம், நம்மளே ஏத்துக்க மாட்டோம், என்ன மற்றவங்க எப்படி ஏத்துக்க போறாங்க? ஸ்தோத்திரம். அதனாலதான் இந்த தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு இந்த சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா யாரெல்லாம் இந்த உண்மையான தேவன் இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவனாகவும் நித்திய ஜீவனாகவும் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அல்லது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவர் மேல் விசுவாசமாக இருந்து இந்த பூமியிலே ஆளுகை செய்கிறார்களோ, அப்படிப்பட்ட தேவ புத்திரர்கள் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த சிருஷ்டி ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு முழுமையான ஆசீர்வாதத்தை பெறுகிறார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, இவர் என்னுடைய நேசகுமாரன். நான் சொல்றேன், எனக்கு இயேசுவை பார்த்து சொன்னாரு, உங்களை பார்த்து அவர் சொல்லணும். அல்லேலூயா. உங்களை பார்த்து அவர் சொல்லணும், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். உங்களை பார்த்து அந்த வார்த்தை சொல்லணும். அப்ப பாருங்க, அந்த வார்த்தை நம்ம பார்த்து சொல்றதுன்னா நம்ம எந்த அளவுக்கு இருக்கணும்? அதுதான் முழுமை, அதுதான் பரிபூர்ணம். இப்ப புரியுதா? இந்த பரிபூர்ணமான மனுஷன் யார் தெரியுமா? உங்களை பார்த்து ஆண்டவர் மேல இருந்து இவர் என்னுடைய நேசகுமாரன், இவள் நேசகுமாரத்தின் சொல்லணும். அதுதான் முழுமை. மற்ற இந்த உலகத்தை நான் 1000 கோடி வச்சிருந்தேன், 2000 கோடி வீடு, மாடி வீடு, அதெல்லாம் முழுமை அடையாது, முழுமை ஆகாது. அவரை பார்த்து உங்களை நேசகுமார்னு சொல்லணும், அதுதான் முழுமை. செய்தி முடிஞ்சிருச்சு, இதான் விஷயம். இதுக்கு நான் சின்ன விளக்கத்தை நான் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நீங்க 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 20 இருந்து 24 வரைக்கும் கூட வாசி. அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படுத்துகிறவர் யாரு? பிதா. சரி, மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வாசிங்க, 24 வாசிங்க. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம பூரணமான மனுஷனா மாறுவோங்கிற நம்பிக்கையில தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? கண்ணுல பாக்குறத நம்புறதுக்கு என்ன இருக்குது? நானும் கண்ணுல வந்தா பஸ் போகுதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இதை நம்புறதுல என்ன இருக்கு? இல்ல, காணக்கூடாததை நம்பணும். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். ஒண்ணு இல்ல, நீங்க பூரணமாறதுக்கு ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, பொறுமையோடு காத்துருங்க. இன்னைக்கு பைபிள் காய்ச்சி முடிச்சா நாளைக்கு வந்து பாஸ்டர் ஆயிட்டா, நாளைக்கு வந்து பெரிய ஆள் ஆயிட்டோம்னு சொல்ல முடியாது. பொறுமையோட காத்திருக்கணும். ஆவிக்குரிய வரங்கள் வேணும், தாளந்துகள் வேணும். எல்லா திறமையும் இருந்தால் மட்டும் போதாது. அவன் ஏற்கனவே சொன்ன எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை பார்த்து ஆண்டவர் என் நேசகுமார்னு சொல்லணும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அப்ப இந்த சிருஷ்டி அப்படிப்பட்ட தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் பூமி இன்னும் அழியல. இப்படிப்பட்ட தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு பிற்பாடுதான் இந்த பூமி, இந்த உலகத்துக்கு அழிவு வரும். அப்ப இன்னைக்கு வரைக்கும் அது ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அப்ப அப்படியான ஒரு மனுஷனுக்குள்ள அந்த முழுமை அல்லது பரிபூர்ணம் எப்பொழுது வருகிறது என்றால், தேவனுக்கு ஏற்றவைகளையே சிந்தித்து செயல்படும் போதுதான் அந்த முழுமை, அந்த முழுமையான மனுஷன் உருவாகிறான். நமக்குள்ள வேற எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்துச்சுனாக்கும் டபுள் மைண்டட்னு சொல்லுவாங்க. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். டபுள் மைண்ட் வரவே கூடாதுங்கிறாரு. அதுல இருந்து டபுள் DOUBன்னு வருது இல்லையா, அதான் டவுட்னு வந்துச்சு. டவுட்னா சந்தேகம், சந்தேகமாவும் போகக்கூடாது. போயிடுவோமா, போக மாட்டோமா, ஆண்டவர் இன்னைக்கு வந்துட்டாருன்னா போயிடுவோமா, இல்லை டபுள் மைண்ட் இருக்கக்கூடாது. நான் நிச்சயமா நான் போவேன், நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நாம தயார்படுத்தி இருக்கிறோம் நம்மளை.
ஒருவேளை நான் வெளிப்படையாக சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு தெரியாம ஒரு தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், இல்ல தெரிஞ்சே செய்யறான். இது தப்புன்னு தெரியுது, இது தவறு தான், இது மன்னிக்க முடியாத குற்றம் தான் தெரியுது, ஆனாலும் துணிகரமா செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் வர்றதுக்குள்ள நான் மனம் திரும்பிடுவேன். ஒரு சம்பவத்தை நான் கேட்டேன். ஒருவர் அடிக்கடி இப்ப சொல்லிட்டே இருப்பாராம், நீங்க மனம் திரும்புங்க, சீக்கிரம் மனம் திரும்புங்க, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு, அதனால மனம் திரும்புங்கன்னு சொல்லிட்டே இருப்பாராம். அவர் சரி 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 சரின்னு போயிட்டே இருப்பாராம். அப்போ ஒரு நாள் இந்த வசனமெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க எப்போ மனம் திரும்புவீங்க அப்படின்னாக்க, ஆண்டவர் வர்றாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்படியே முன்னால் மனம் திரும்பிடுவேன் அப்படின்னாரான். அப்புறம் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. எப்படி இது அந்த நாளும் நாளிகையும் அவர் ஒருவர் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஏசப்பாவே சொல்றாரு, எனக்கே தெரியாது, அவருக்கு தான் தெரியும் சொல்லிட்டார். தூதர்களும் அறியார்கள். அப்போ இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறமா யோசிச்சாரா. அடுத்த முறை வந்து பார்த்தப்ப, எப்போ நீங்கள் மனம் திரும்ப போறீங்கன்னா, நான் சாகிறதுக்குள்ளே எப்படியாவது மனம் திரும்பிடுவேன்னாரான். சரின்னு போயிட்டாரான். அவர் அடுத்த வாரம் திருப்பி வந்து கேட்டாரான், நீங்கள் எப்போ சாவீங்கன்னு கேட்டாரான். நீ சாகிறதுக்குள்ள மனம் திரும்பணும்ல, அதுவும் தெரியாது, மனுஷனுக்கு எப்போ சாவாருன்னு தெரியாது. அப்போ தான் நினச்சி பார்த்தாரான், ஐயோ நமக்கு சாவு எப்போ வரும்னு தெரியாது, அதனால மனம் திரும்பிடணும் அப்படின்னு அந்த பாவத்தை செய்யாமல் விட்டு மனம் திரும்பினார். இன்றைக்கும் ஞானசானம் பெற்றதுக்கு பிறகும் பாவம் செய்கிறவர் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த பூமியில். அவங்களாம் எப்படி ஆண்டவர் வருகையில் போவாங்களா என்ன? அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றோம். இப்போ எங்கள் ஐயா அடிக்கடி கேட்பாங்க, ஞானசானம் எடுத்ததுக்கு அப்புறம் பாவமே செய்யாதவங்களாம் கை தூக்குங்க அப்படிம்பாரு. யாரும் தூக்க மாட்டாங்க. அப்போ ஞானசானம் எடுத்ததுக்கு அப்புறம் பாவம் செஞ்சவங்களை கை தூக்குங்க, அதுக்கும் தூக்க மாட்டாங்க. ஒன்று அதுக்கு தூக்கி இருக்கணும், இல்லைன்னா இதுக்கு தூக்கி இருக்கணும். அப்போ என்னன்னா, ஞானசானம் பெற்றதற்கு பிறகு பாவம் செய்யாதவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏதோ சில தவறுகள் செஞ்சிருப்பாங்க, சில பொய் சொல்லியிருப்பாங்க, பேச்சில், அவருடைய எண்ணங்கள்ல, சிந்தனைகள்ல, நடக்கையில் எல்லாத்திலும் சில தவறுகள் செஞ்சிருக்கலாம். அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர வச்சு, ஆராதனையில ஒப்பு கொடுக்க வச்சு, ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி ஆண்டவரத்துல கேட்கிறான். அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து நம்மளை புதுப்பிச்சுக்கிறோம், ரினிவல் பண்ணிக்கிறோம். இப்ப இன்னைக்கு ஆண்டவர் வந்தாருன்னு எல்லாரும் போயிடுவோம். அல்லேலூயா. அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர சொல்றது. வாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து ஒப்புரவாகுங்க, ஆண்டவரோட கூட ஒப்புரவாகுங்க, பாவங்களை அறிக்கையிடுங்க. அப்பதான் முழுமையான மனுஷனா மாற முடியும். ஆண்டவர் வந்துட்டாரு, அப்புறம் 10 கன்னிகைகள் மாதிரிதான், ஐயோ என்ன பத்தலையே, ஊத்துங்கப்பா என்னைய ஊத்துங்கப்பான்னு. வாய்ப்பில்லை ராஜா. ஆமா, நிச்சயமா போக முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மார்க் 8:31 ஒரு வசனம் சொல்லுது. அதில் ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. 31-38 வரைக்கும் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. இதுல வந்து பேதுருனுடைய சம்பவத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். 31 மட்டும் வாசிங்களேன். மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த சீசர்களுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் போதிக்க தொடங்கினார். பாருங்க, இயேசு கிறிஸ்து நான் இப்படித்தான் மரிக்க போறேன், இப்படித்தான் அடிக்க போறாங்க, வேதபாரகர்கள் எல்லாரும் மூப்பரால நான் தண்டிக்கப்பட போறேன், அவர் கொல்லப்பட போறாரு, மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்பாருங்கிற விஷயத்தை சொல்லி சீசர் இடத்துல போதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த பேதுரு அவசரமா எந்திரிச்சு வந்தான். உடனே கையை பிடிச்சு தனியா கூட்டிட்டு போயிட்டான். என்ன ஆண்டவரே, விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க சொன்னீங்கன்னா காற்றும் கடலும் கூட நிக்குது, நீங்க சொன்னீங்கன்னா 5 அப்பா 2 மீன் 5000 பேர் சாப்பிட்றாங்க, நீங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நீங்களாம் சாவக்கூடாது போய். பேதுரு இந்த வார்த்தை இயேசுவிடத்துல சொன்ன போது அவருக்கு சட்டன்னு முகம் மாறிடுச்சு. சீசர் திரும்பி பார்த்தாரு, டக்குன்னு பேதுரை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்ட்டாரு. நிறைய பேதுரு சாத்தானா இல்ல, மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்கிறதுனால சாத்தானா மாறினா. நீ தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்கல. நான் சொல்றேன், நான் இப்படித்தான் மரிக்க போறேன், என்னை கொல்ல போறாங்க, சங்கத்தாராலும் மூப்பராலும் வேதபாரகராலும் தண்டிக்கப்பட போறேன், நான் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருப்பேங்கிற விஷயத்த சொல்றேன். இது தேவனுக்கு ஏற்றவைகள், இதுக்காகத்தான் பூமிக்கு வந்தேங்கிறாரு. அப்போ நீ என்னை கடிந்து கொள்ற, நீ இப்படிலாம் செய்யக்கூடாது, நீ இப்படிலாம் போய் சாகக்கூடாது, நீங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, என்னை வந்து நீ வந்து மார்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற, நீ எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா அவனுக்குள்ளே கிரியை செய்த அந்த பிசாசன் தந்திரத்தை கர்த்தர் அதட்டினார்.
அந்த காலத்துல அந்த சொன்ன வார்த்தை முக்கியம். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இன்னைக்கு நிறைய மனுஷர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. மனுஷருக்கு ஏற்றபடிதான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான். அடுத்த வாரம் வீடு கட்டிடுவோமா, அடுத்த வாரம் போயிடுவோமா, கார் வாங்கிடுவோமா, விலை கிடைச்சிருவோமா, இது மனுஷருக்கு ஏற்றவைகள். ஆனால் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனுக்கு ஏற்றவைகள் எது? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. தேவனுக்கு ஏற்றவைகள் உங்களிடத்துல அவர் கேட்கிற எதிர்பார்க்கிற ஒன்னே ஒன்று என்ன? பரிசுத்தம். பரிசுத்தம். ஒரே ஒரு வார்த்தை சொன்னோம்னா பரிசுத்தம். எல்லாத்திலையும் பரிசுத்தம். சொல், செயல், நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம். அவர் எதிர்பார்க்கிற அது மட்டும்தான். அப்படி அந்த பரிசுத்தத்தை யார் பாதுகாத்துக்கிறாங்களோ, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் முடியாது. நீங்க பரிசுத்தமா இருந்தா தான் அந்த 10 கன்னிகைகள் சம்பவத்தில் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். கன்னிகைகள் என்கிற பேருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். 10 பேரும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தான். 10 கன்னிகைகள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுல 5 பேர் புத்தி உள்ளவர்களா இருந்தாங்க, 5 பேர் புத்தி இல்லாதவர்களா இருந்தாங்க. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்ன புத்தி இருக்கு புத்தி இல்லைன்னு? அவங்க ஆல்ரெடி அவங்க பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அப்புறம் எங்க புத்தி எங்க போச்சு? புத்தி இல்லாம எங்கிட்டு போச்சு? வெரி குட், எக்ஸாக்ட்லி கரெக்ட். அவங்க பூமிக்குறைவுகளை சிந்தித்துக் கொண்டிருந்தாங்க, தேவனுக்கு கேட்டவர்களை சிந்திக்கல. அழகான அந்த நாடகத்தை பார்த்தீங்க, அதான் முக்கியமான வசனமே அதுதான். அவங்க தேவனுக்கு கேட்டவர்களை சிந்தித்துக் கொண்டிருந்தாங்க. எப்படி போகணும், மார்க் 13 இப்படி சொல்லுது, எபிரேயர் 6 இப்படி சொல்லுது, இதைத்தான் சொல்லி தியானிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எப்போ போன் வரும், எப்போ சி டைப் சார்ஜர் வேணும், அதைத்தான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. உலகத்துக்குரியவைகள் மனுஷனை கேட்டவர்களை சிந்திச்சாங்க. இன்னமும் நான் இன்னைக்கும் சொல்றேன், நீங்க மனுஷனை கேட்டவர்களை சிந்திச்சா நீங்க பூர்ணமான மனுஷனா மாற முடியாது. நீங்க பூமிக்குள்ள சிந்திச்சு கொண்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து என் நேசகுமாரன் சொல்ல முடியாது. பூமி கேட்டவர்களை சிந்திச்சு கொண்டிருந்தா நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களா இருக்க முடியாது, அவரை தரிசிக்கவும் முடியாது. அப்ப எப்படி மாறணுமா? தேவனுக்கு ஏற்றவைகளையே சிந்திக்க வேண்டும், தேவனுக்கு ஏற்றவைகளையே நாம் பேச வேண்டும், தேவனுக்கு ஏற்றவைகளையே சிந்தித்து நாம் வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய வார்த்தை. அப்பதான் நம்ம நேசகுமாரன் கர்த்தர் நம்ம பார்த்து கூப்பிடுவார். இவரை நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். எப்போ? நீங்க தேவனுக்கு ஏற்றவைகளையே சிந்தித்து கொண்டிருக்கிற பொழுது. மறக்காதீங்க, உங்களை பார்த்து ஆண்டவர் என்னன்னு சொல்லணும்? சொல்லணும். இப்ப சொல்லுவாரான்னு யோசிச்சு பாருங்க, ஒரு கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. என்னையெல்லாம் சொல்லுவாரா? என்னையெல்லாம் நேசகுமாரத்தின் சொல்லுவாரா? இப்படி பண்ணமே, இப்படி செஞ்சமே. யோசிக்கிறோமா? யோசிக்கணும். சிந்திக்கலைன்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. நிறைய காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அன்றைக்கு அந்த பேதுரு முழுமை அடையவில்லை, அவனுக்குள்ள பரிபூர்ணம் இல்லை. அதனால உலகத்துக்கு எல்லாம் சிந்திச்சான், மனுஷனுக்கு கேட்டவளை சிந்திச்சான். இந்த பேதுருவும் யோவானும் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததற்கு பிற்பாடு அதை கண்ணார கண்டு இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கடைசி கட்டளையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் எருசலேமிலே அநேக ஜனங்களுக்கு அவர்கள் உபதேசித்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலே இவர்கள் பேசுகிற தைரியத்தை அவர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இவங்க படிப்பறிவு இல்லாதவர்களாச்சே, இவங்க மீன்பிடி தொழிலுக்கு போயிட்டு வந்தவங்களாச்சே, இவங்க எப்படி இந்த தைரியம் வந்துச்சு இவங்களுக்குள்ள, எப்படி அவங்க தைரியமா பேசுறாங்கன்னு ஜனங்கள் பிரமித்து பார்க்கறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. நான் சொல்றேன், பேதுருவுக்குள்ளும் யோவானுக்குள்ளும் பரிபூரணம் வந்துருச்சு, அவங்களுக்குள்ள முழுமை வந்துருச்சு. முழுமையான ஆசீர்வாதம் பரிபூரணம் எந்த மனுஷனுக்குள்ள வருகிறதோ இந்த உலகத்துக்கு, இந்த உலகத்தை குறித்து எந்த அந்த மனுஷனுக்கு பயம் வரவே வராது. எனக்கு முன்னால் நிற்கிறது எவ்வளவு பெரிய அதிகாரியானாலும் சரி. அப்போஸ் நான் என் பவுலை பார்த்துக்கங்க, பேரை சொல்லி கூப்பிட்றேன், அகிரிப்பா ராஜாவேங்கிறான். நம்ம போய் ராஜாவை பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? அவனுக்குள்ள பரிபூரணம் வந்துருச்சு, முழுமை வந்துருச்சு. இந்த உலகம் அவனுக்குள்ள இல்லை. அவன் தேவனுக்கு ஏற்ற சிந்தித்தபடினால ராஜாவையே பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு அதிகாரம். பாருங்க, தானியேல் புத்தகத்துல சொல்லி இருக்கிற போல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்றாங்க, நேபுகாத்நேச்சாரே உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுள்னு பேரை சொல்லி கூப்பிடுறான். ஏன்? அவனுக்குள்ள முழுமை வந்துருச்சு, பரிபூரணம் வந்துருச்சு. நான் நிச்சயமா சொல்றேன், அவர்களை பார்த்து ஆண்டவராகிய தேவன் இவர் நேசகுமாரன் சொல்லியிருப்பார் கண்டிப்பா. அவங்கள பார்த்துதான் இவர் நேசகுமாரன் சொல்ல முடியும். முழுமையான மனுஷனை பார்த்து சொல்லாம யாரும் சொல்ல போறாரு? அறகுறையா இருக்கிறவங்கள பார்த்து சொல்ல மாட்டாரு. அதனால கூடுமானவரை, இன்னைக்கு அதிகம் நமக்கு டைம் இல்லை, ரொம்ப சீக்கிரம் ஆண்டவர் வரப்போறாரு, அவருக்கு உரிய பிள்ளைகளா மாறுங்க. உங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லணும்? மறந்துடாதீங்க. ஜனவரி 1ஆம் தேதி கண்டிப்பா கேட்பேன், இவர் என்னுடைய நேசகுமாரன்னு என்னை பார்த்து அவர் சொல்லணும். அதை மனசுல வைங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த 4ஆம் அதிகாரம், அப்போ 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்க ஒருத்தர்.
கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. எப்ப பூரண கிருபை உண்டாயிருந்துச்சு? அவங்க பலமா சாட்சி கொடுத்தப்பதான் அந்த பூரணமான கிருபை அவர்களுக்குள்ள கிரியை செய்தது. அப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவை நீங்க முழுமையாக அறிந்து கொண்டவர்களானால், அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்து திட்டமாய் நீங்கள் போதிக்கப்பட்டிருப்பீர்களானால், இந்த உலகத்தை குறித்து பயப்படவே மாட்டீங்க. அப்போதான் உங்களுக்கு அந்த பூரணமான கிருபை வாசம் பண்ணும். அப்போ நீங்க தேடி போனா ஒன்றும் இல்லை, நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாம் உங்களுக்கு முன்னால வந்து கிடைக்கும். மத்த 6:33 சொல்லுகிறது, முதலாவது இந்த தேவனுடைய ராஜ்யத்தையும் இந்த நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். நீங்க கேட்கவே தேவையில்லை, கேட்காமே பெற்றுக்கொள்வீங்க. நீங்க போகும்போதே அற்புதம் நடக்கும். உங்க நிழல் பட்ட மாத்திரத்தில் சுகமாவாங்க. கச்சைகளை உருமால்களை போட்ட மாத்திரத்தில் வியாதியஸ்தர் சொஸ்தமானானே, அது போல நீங்க போய் கையை நீட்டினா போதும். இல்ல உங்க நிழல் பட்டாலே போதும், அங்க அற்புதம் நடக்கும். அவங்கள பார்த்தேன் கர்த்தர் சொல்றாரு, இவர் என் நேசகுமாரன், இவரே என் நேசகுமாரன். எனக்கு இயேசு கிறிஸ்து மென்ஷன் பண்ணாரு. நான் சொல்றேன், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லணும். நான் கேள்விப்படணும். நீங்க போயிட்டு இருக்கும் போதே ஒரு சுகமாயிட்டாங்கன்னு கேள்விப்படணும். அல்லேலூயா. இப்போ ஒரு போறீங்க ஹாஸ்பிட்டல் போய் ஜெபம் பண்றீங்க, நீங்க கை வச்சு ஜெபம் பண்றதுமே சுகமாயிருச்சுன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷம். அந்த தகுதி யாருக்கு கிடைக்கும்? பூரணமான மனுஷன், முழுமையான மனுஷனுக்கு தான் அந்த அதிகாரம், அந்த தகுதி கிடைக்கும். அதற்கு பாத்திரவனாய் நான் இருக்கணும். அதான் நம்முடைய எண்ணம், இறுதியின் சிந்தனைலாம் அதை ஒட்டி தான் இருக்கணும். அதனால இந்த பூமிக்குரியவைகளை சிந்திக்க கூடாது, இந்த உலகத்துக்குரியவைகளை மனுஷனுக்கு ஏற்றவை சிந்திக்க கூடாது, தேவனுக்கு ஏற்றவைகளை, இந்த கீழானவைகளை அல்ல, பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க அதுல 25 வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. 17ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். சொல்ற, நீங்க பேசினாலும் சரி, நடந்தாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, என்ன செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலேயே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள், நன்றி செலுத்துங்கள்னு சொல்றார். நீங்க என்ன செஞ்சாலும் அவர் நாமம் மகிமைப்படணும். நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அவர் நாமம் உயரணும். நீங்க என்ன காரியம் செஞ்சாலும் என்ன பேசினாலும் அவர் நாமம் மகிமைப்படணும். அதற்காக பிரயாசப்படுங்கன்னு சொல்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபு 1:4 வாசி நிறைவு செய்வோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. என்ன தேவை இருக்கு நமக்கு? கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாளைக்கே கை நீட்டினா அற்புதம் நடக்கணும்னு வந்துடாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க அதுக்கு தயாராகுங்கிறாரு. அப்ப எப்போ அந்த பூரண கிரியை நடக்கும்னா பொறுமையோடு இருங்க. இதெல்லாம் செய்யுங்க. மனுஷனை கேட்டவளை சிந்திக்காதீங்க, தேவனை கேட்டவளை சிந்திங்க. அப்ப இதெல்லாம் தானா நடக்கும். இந்த காரியங்கள் தானே நடக்கும். அப்பதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவாரு, இவரே என் நேசகுமாரன். சொல்லணும், உங்களை பார்த்து என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்காகத்தான் பிரயாசப்படணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து இவரே நேசகுமாரன் சொல்றதுக்கு நான் தகுதி ஆயிருவேன்னு உங்களுக்கு நம்பிக்கை வருதா? பொறுமையோடு காத்துருங்க. அதுக்கு பொறுமையோடு இந்த பூரண கிரியை செய்யணும்னா பொறுமையோடு காத்துருங்கிறார். அப்ப நீங்க என்ன செய்தாலும், ஏற்கனவே நம்ம ஆச்சது போல, எதை செய்தாலும், நீங்க பேசினாலும் நடந்தாலும் கிரியை செய்தாலும் கர்த்தர் நாம மகிமைக்கின்றே செய்யுங்க. நீங்க செய்யறதுனால உங்க பேரு பிரஸ்தாபமாக கூடாது, உங்க மூலமா ஆண்டவர் நாமம் பிரஸ்தாபப்படணும், அவர் நாம மகிமைப்படணும். அந்த சிஸ்டர் ஜெபம் பண்ணாங்க, இயேசுவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க, எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லணும். அங்க போனா அவர் நீ பண்ணாருன்னு சொல்லி நம்ம பேர் வந்துடக்கூடாது, நம்ம பேர் என்னைக்கு முன்னால வந்துடக்கூடாது. உங்க மூலமா அவர் நாம மகிமைப்படணும். அதனால வரக்கூடிய 2026ஆம் வருஷத்துல கர்த்தர் உங்களைய அவருடைய உண்மையாகவே நேசகுமாரனாக, நேசகுமாரத்தியாக கர்த்தர் மாற்ற சித்தம் கொண்டிருக்கிறார். அந்த புது வருஷத்துக்கு நம்ம நுழைய போறோம். இந்த 3 நாட்கள் பாக்கி இருக்கு. சீக்கிரத்துல நம்ம அந்த புதிய சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னை மட்டும் நேசகுமாரனா மாத்துங்க, இப்படி நேசகுமாரத்தை என்னை மாத்துங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. மனுஷனுக்கு ஏற்றவைகளை அல்ல,
தேவனுக்கு ஏற்றவைகளையே சிந்தித்து கொண்டிருங்க. அதுவரையில பூர்ணமான கிருபையினால பொறுமையோடு இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, பரலோகத்தின் நல்ல தெய்வமே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிற ராஜா. நியாயப்பிரமாணமானது பலவீனமான மனுஷரை பிரதான ஆசாரியர்களாக ஏற்படுத்துகிறது. ஆனால் ஆணையோடே விளங்கின வசனமோ பூரணமான குமாரனை ஏற்படுத்துகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த வசனத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படிக்கும் அது நிமித்தமாக பூரணம் அடையும்படிக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக ராஜா. ஒருவேளை இந்த நாள் வரை மனுஷனுக்கு ஏற்றவைகளை மாத்திரம் சிந்தித்துக் கொண்டிருந்தாலும் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கத்தக்கதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. யார் யாரெல்லாம் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்து பொறுமையோடு கூட அந்த பூரண மனுஷனை சுதந்திரிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நித்திய ஜீவன்ல இடம். என்றால் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் அவரே நித்திய ஜீவனமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தேவனை உடையவர்கள், அவர்கள் தேவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால அதற்கான அங்கீகாரத்தை தகுதியை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்யுங்க. ஒருவேளை இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்குள்ளாகவும் இவரை நேசகுமாரன் என்று சொல்லி ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லணுங்கிற அந்த நம்பிக்கை ஆழமாய் வரணும் ராஜா. அதற்கு வேண்டி பிரத்யேகமாய் கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட சேர்ந்து இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற அத்தனை பேருக்குள்ளாகவும் ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் பார்க்கணுமே ராஜா. இந்த ஆண்டு முடிவுக்குள்ளாக ஒரு பெரிய மனமாற்றம் அவங்களுக்குள்ளே நடந்தே ஆகணும் ராஜா. வரக்கூடிய புதிய வருஷத்துல ஒரு புதிய மனுஷனாகவே மாறணும் ராஜா. அவர்கள் ஜெபிக்கிற பொழுது அற்புதம் நடக்கணும் ராஜா. நடந்து போகிற போது அடையாளங்கள் நடக்கணும் ராஜா. ஆண்டவரே, அவர்களுடைய வார்த்தையினால அதிசயங்களை அற்புதங்களை அடையாளங்களை காண பண்ணுவீராங்க ராஜா. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ராஜா. தாங்கள் மட்டும் மாறினால் போதாது, தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று விருப்பத்தோடு கூட ஊழியம் செய்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை குறிப்பாக பரிபூர்ணமான மனுஷனாக உருவேற்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிச்சயமாகவே உம்முடைய கரத்தில் இன்றைக்கு அர்ப்பணிக்கிறோம். 2026 புதிய வருஷத்துல ஒரு புதிய மனுஷனாக மாற்றக்கூடிய அந்த புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும்படி நீர் உதவி செய்ய வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நன்மை செய்யும். இன்றைக்கு வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு புதிதாய் வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்யுங்க, கிருபை பாராட்டுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.